இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இந்த லெந்தென்னும் தவ காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் நாம் தியானிக்கவும், ஆண்டவரிடத்திலே அதிகமாய் ஜெபிக்கவும், உபவாசங்கள் இருக்கவும், இப்படியாக பல கர்த்தருக்காக அதிகமாக ஏதாவது செய்யவும், இந்த நாட்கள் அதிகமாக நாம் பிரயாசப்படவும் கர்த்தர் இந்த நாட்களிலே சபையிலே நியமித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இது ஒரு விசேஷித்த காலங்கள். கர்த்தருடைய கிருபை நமக்கு இந்த ஆண்டிலும் இந்த லெந்தென்னும் தவ காலத்தை நாம் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த லெந்தென்னும் தவ காலத்தை நாம் ஏதோ ஒரு அற்பமாய் எண்ணக்கூடாது, அசட்டையாய் நினைக்க கூடாது. இந்த தவ காலம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரின் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு காலமாய் நாம அதை நினைச்சு கொள்ளணும். பார்த்தீங்களா? அப்ப நாம ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவரு தீர்க்க தரிசனமாக இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திலுமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் பண்ண. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்கக்கூடாது. இந்த தவ காலங்கள் அவ அசட்டை பண்ணப்பட்டார். அநேகர் ஆலயத்தை அசட்டை பண்ணுவாங்க. அநேகர் கர்த்தருடைய பந்தி திருவிருந்து ராபோஜனத்தின் அன்னையில அதை அசட்டையா நினைப்பாங்க. ராபோஜனத்துக்கு நம்ம முதுகு காட்டிட்டு போகக்கூடாது. கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அதெல்லாம் அசட்டை பண்ணக்கூடாது. அற்பமா என்றது அநேக காரியங்களே ஆண்டவருடைய காரியம். இதெல்லாம் இந்த தவ காலத்துல ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று நாம் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளார நம்ம போகிறோம். நம்ம 2ஆம் பாடமாக வாசிக்க கேட்ட அந்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்க. இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அல்லேலூயா. மறந்து போகக்கூடாது. இந்த சுவிசேஷம் என்ன? நற்செய்தி. நற்செய்தி யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கெல்லாம் இந்த உலகத்துல பேசுவாங்களோ அங்கெல்லாம் இந்த அருமையான பெண் செய்த சில இந்த காரியத்தை எல்லா இடத்துலயும் இந்த பெண் செய்த காரியத்தை சொல்லப்படும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த ஸ்திரீயை கனப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை அவ்வளவாய் கனப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் கனப்படுத்தணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமா நமக்கு பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வீட்டாரும் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனையினப்படுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஸ்திரீ அப்பேற்பட்ட ஒரு கனத்தை ஆண்டவருடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பேரு யாருன்னு தெரியுங்களா? இந்த அம்மா பேரு மரியாள்னு சொல்றாங்க. வேதத்துல ஒரு 6 பதிவு செய்யப்பட்ட மரியாட்களை குறித்து நாம பார்க்கிறோம். வேதத்துல எழுதப்பட்ட
மரியாட்கள் பதிவு செய்த நிறைய மரியாட்கள் இருக்கலாம். ஆனால் வேதத்துல எனக்கு தெரிஞ்சு குறிப்பிடப்பட்ட மரியாட்கள் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இல்லையா? யார் யாரு? மேரி தி மதர் ஆஃப் ஜீசஸ், மேரி தி வெர்ஜின், கன்னி மரியாள். இல்லையா? இயேசுவின் தாயாகிய மரியாள். சரி, இதை வாசிங்க. அந்த யோவான் 19 அதிகாரம் 25 வசனம். நிறைய பேர் யோவான் ஒண்ணு நம்ம பார்த்துட்டோம். மேரி தி வெர்ஜின், கன்னி மரியாள், மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் தாயையும் அதான் அவங்க மரியாள். அடுத்தது கிளியோப்பா மரியாள், the wife of கிளியோப்பா. கிளியோப்பா என்பவருடைய மனைவி பேர் என்னங்க? மரியாள். 2 மரியாள் ஆச்சு. மேரி ஆஃப் மேக்டலின், மகதலேனாள் என்கிற ஊரை சேர்ந்த மரியாள். 3 ஆச்சா? 3 பேர். 3ஆ 2ஆ? 3 ஆயிடுச்சு. மகதலேனா மரியாள் என்று சொல்லி பார்த்தேன். அந்த ஊர் பேரை சேர்த்துக்கிறாங்க. இப்ப கூட நம்ம எல்லாம் நிறைய அந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தா நிறைய பேருங்க என்ன செய்வாங்க, இந்த ஊர் பேரை அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க மேரி இல்லையா, பழனிசாமின்னு இருந்தாரு முன்னால். அவர் இப்ப என்ன சொல்றாங்க, இடம் ஊரை சேர்த்துக்கிறாங்க. ஆறுமுகன் ஒருத்தர் இருந்தார் மதுராந்தகத்துல, அவரை ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் திண்டிவனத்துல, அவர் திண்டி அப்படி பழக்கம் இருந்தது. அதுவே அந்த மாதிரிதான் இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, அவர் மேரி ஆஃப் மேக்டலின், மகதலேனா ஊரை சேர்ந்த மரியாள். 3. அப்புறம் அப்போஸ்தலர் 12 வாசித்து பாருங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய, மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே எத்தனை மரியாள் ஆச்சு? இவங்க மதர் ஆஃப் ஜான் மார்க், மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள். 4 ஆயிடுச்சு. இங்க வாசிங்க ரோமர் 16:6 வாசித்து பாருங்க. ரோமர் 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை பத்தீங்களா? அங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ரோமாபுரியில இருக்கிற ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, அவங்க பேர் என்ன? மரியாள். கிறிஸ்டியன் பிலீவர் who was greeted by Paul. பவுல் ரொம்ப பிரயாசப்பட்ட அந்த மரியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்றார். அது எத்தனையாச்சு? 5 ஆச்சு. யோவான் 11 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. போதுங்க. அப்ப மார்த்தாள் மரியாள், பெத்தானியாவை சேர்ந்த லாசரு, மார்த்தாள் மரியாள், அவங்க பேரு என்னங்க? மரியாள். எத்தனை பேர் ஆச்சு? 6 ஆயிடுச்சுங்களா? பார்த்தீங்களா? ஆக இத்தனை 6 பேர்ல யாரு இந்த தைலத்தை பூசினது? மரியாள். 2ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 11:2. கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால், லாசரு மார்த்தாளுடைய சகோதரி ஆகிய மரியாள் தான் இந்த பரிமள தைலத்தை பூசினாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இவ்வளவு பெரிய ஒரு கணத்தை பெற்றுக்கொண்ட அந்த மரியாள், அவங்க செஞ்ச காரியம் என்ன? ஆண்டவரே புகழுகிறார். அப்படிப்பட்ட மரியாள் செய்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா, கர்த்தரும் இயேசுவும் நம்மை கனப்படுத்துவார், நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்க விடாமல் மேலாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த லெந்தென்னும் தவ காலத்துல அந்த மரியாள் அவங்க செஞ்ச என்ன ஒரு காரியம்? அந்த மார்க் 14:3 வசனம் வாசித்து பாருங்க. இயேசுவானவர், அவர் என்பது இயேசுவானவர் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அல்லேலூயா.
அப்ப அவங்க செஞ்ச காரியம், ஆண்டவரே சுவிசேஷம் உலகத்துல எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்தது சொல்லப்படும். ஆண்டவர் அந்த ஸ்திரீயன் அவ்வளவாய் கனப்படுத்துகிறார், அவ்வளவாய் உயர்த்தி வைக்கிறார், அவ்வளவாய் மேன்மையாய் சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அம்மா ஒரு விலையுயர பெற்ற ஒரு சென்ட் பாட்டில், சாதாரணமா சொல்லணும்னா ஒரு பர்ஃபியூம் பாட்டில், பர்ஃபியூம் சென்ட், அது நலதம் என்னும் பரிமள தைலம், அப்படியேப்பட்ட வெளியேற பெற்ற அந்த ஒரு சென்ட் பாட்டில். சென்ட் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்ட். என் மக எங்க வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட என்கிட்ட ஒரு சென்ட் பாட்டில் நான் வச்சிருப்பேன். சரி, எங்க வீட்டுல இருக்கும் போது அவன் வெளியே போகும்போது எங்கன்னா என்னுடைய சென்ட் எடுத்து புசு புசுக்குன்னு அடிப்பான். நான் போதும்னு சொல்லிடுவேன் ரொம்ப. ஏன்னா அந்த அளவு யாருமே நம்ம அதை லேசா கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதை ரொம்ப பிரியமா வச்சுக்குவோம், சென்ட் பாட்டில ரொம்ப பிரியமா வச்சுக்குவோம். அப்ப அந்த அம்மா பாருங்க, அது தனக்குன்னு வச்சிருக்கலாம், அப்படி அவங்க செய்யல, அதை இயேசுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்? தன்னை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசித்தாங்க. அல்லேலூயா. என்னை காட்டிலும் இயேசுவுக்கு அதை கொடுத்தாங்க. தன்னை காட்டிலும் அவங்க தனக்குனே வச்சிருக்கலாம், அதை போய் இயேசுக்கு ஏன் கொடுக்கணும்? ஏன் அந்த விலை உயர்ந்ததை ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கணும்னா, அவங்க தன்னை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசித்தார்கள், இயேசுவிடத்திலே அன்பு கூர்ந்தாங்க. அதனால அதை இயேசுவுக்கு கொடுத்தாங்க என்று சொல்லி பார்க்கும். சுயம், சுயம், தனக்கு, எனக்கு, நான், எனக்கு, தனக்குன்னு அவங்க வச்சுக்காம அதை இயேசுவுக்கு கொடுத்தாங்க. சுயநலம், சுயம், சுய வெறுப்பு என்று சொல்லுவாங்க. இந்த தவக்காலத்தை என்ன சொல்லுவாங்க? சுய வெறுப்பு. நம் சுயத்தை வெறுக்கணும், வெறுத்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். உண்டி கலசம் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதெல்லாம் சுய வெறுப்பு காணிக்க. அது காணிக்க பெட்டிக்கு பேரே என்ன பேரு? சுய வெறுப்பு காணிக்க அப்படிம்பாங்க. நம்ம வெறுத்து என்ன செய்வாங்க? இந்த 40 நாட்கள் அநேகமாக மாம்சம் இறைச்சி சாப்பிட்றவங்க கறி சாப்பிட மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு எவ்வளவு கிலோ விற்கிது? அந்த உண்டியில வரணும். சுய வெறுப்புனா அங்கதான். நிறைய பேர் பியூட்டி பார்லர் போக மாட்டீங்க பார்த்தீங்களா? அப்ப 1000 2000 காணிக்க உண்டி பெட்டியில. சுயம் வெறுக்கணும், நம்ம வெறுக்கணும். நிறைய பேர் பூ வைக்கமா, இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம், எதோ விடுவாங்க. சரி, அப்படி நாம் இருக்கும்போது சுயம் நம்ம பாடணும். அருமையான பாட்டு பலிபீடத்தில் என, சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா அருள் செய்குவே, ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா அருள் செய்குவே. கல்வாரியில் அன்பினையே கண்டு பிறந்தோடி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு பிறந்தோடி வந்தேன். கழுவும் திருதத்தாலே கரை நீக்க இருதயத்தை, கழுவும் திருதத்தாலே கரை நீக்க இருதயத்தை. அல்லேலூயா. சுயம் சாம்பலாய் மாறணும். சுயம் இனி நான் அல்ல. நம்மை வெறுத்து இந்த தவ காலத்துல நம்ம அதிகமா நேசித்தா அதிக நேரம் தூங்குவோம், அதிகமாக நம்மை நேசித்தா அதிகமா சாப்பிடுவோம். இதெல்லாம் வெறுக்கும். இந்த தவ காலத்துல வெறுத்து தூக்கத்தை விட்டு ஆண்டவரிடத்துல பாதத்திலே காத்திருக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, இப்படி அதுதான் சுய வெறுப்பு. தன்னை காட்டிலும் இயேசுவை நாம் அதிகமாக நேசித்தா இந்த காரியத்தெல்லாம் நாம விட்டு வச்சு ஆண்டவருக்கு கொடுத்தால் என்று சொல்லி பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு கனப்படுத்த
அந்த ஸ்திரீயை இயேசுவே உயர்த்தி வைக்க அந்த ஸ்திரீ காணப்பட்டதுங்க. சரி, தனக்குன்னு தான் வச்சுக்கல, பரவாயில்ல, அதை மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? சிநேகிதி இருப்பாங்கல்ல, எவ்வளோ இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உயிருக்கு உயிரான தோழி நண்பி அவங்கெல்லாம் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம் இல்லையா? ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாமே, மற்றவர்களுக்கும் அவங்க கொடுக்கல. வெளியேறப்பட்டதை உயர்ந்த நலகம் என்ன அந்த பரிமள தைலத்தை இயேசுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய அன்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? மற்றவங்களை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறது. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது, இயேசுதான் பிரதானமா நம்ம வைக்கணும். காட் ஃபர்ஸ்ட், முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய அன்பின் முதலிடம் ஆண்டவருக்கு, அப்புறம் தான் மற்றவங்களை. எங்க வாசிக்கிறோம்? வாசித்து பாருங்க, அந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 13:33, 14:33. உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சுய வெறுப்பு. தனக்கு உண்டானவைகள்லாம் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாது. அவள் தன்னை வெறுத்தாள். அதே அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதே அதிகாரம் யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், பார்த்தீங்களா? அப்பா அம்மாவை, கணவனை, மனைவிய, பிள்ளைகள்லாம் வெறுத்துட்டு போய் சாமியாரா போயிடணுமா? அதல்ல அர்த்தம். முதன்மையான அன்பு. இவர்களை காட்டிலும் அதிகமாக நாம் இயேசுவை நேசிக்கணும். அதான் நான் துதியில கூட சொன்னார் இல்லையா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்க, இவர்களை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் லவ் சுப்ரீம் சொல்லுவாங்க. முதன்மையான மேன்மையான அன்பை ஆண்டவருக்கு நாம் தர்றோமா? யோசிப்பா. கடவுளை அதிகமாய் அன்பு கூறுவேன் பாட்டு பாடணும் இல்லையா? இன்னும் அதிகமாக தனக்குன்னு வச்சிருக்கலாம். அவங்க சுய வெறுத்து ஆண்டவருக்கு கொடுத்தாங்க, மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதை கொடுக்காம இயேசுக்கே கொடுத்தா, மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரை நேசித்தாங்க என்று சொல்லி. இந்த உலகத்தாருடைய அன்பெல்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஏதாவது ஒரு ஆதாயத்தினால தான் நம்ம நேசிப்பாங்க. ஆனால் இயேசுவின் அன்பு நம்ம இடத்துல எந்த ஆதாயத்தை எதிர்பார்த்தார்? எந்த ஆதாயமும் கிடையாது. நாம் பாவியா இருக்கும் போதே அவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு கருமையானவர்களே, இந்த உலகத்தாருடைய அன்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி இல்லது. அது மாசற்றது, குறைவில்லாதது, தம்மையே தியாகமாக நமக்காக ஒப்பு கொடுத்த அன்பு என்று சொல்லி பார்க்க. ஒரு ஐயா, வயசான ஐயா, ரொம்ப சாக போற, ஒரு வாரத்துல அவருடைய மரணம் நிச்சயம் நடந்துரும். ஒரு வாரம் தான் இருப்பாருன்னா. ஆனா அவங்க பிள்ளைகள்லாம் அவரை ரொம்ப பாதுகாப்பா அப்பான்னு சொல்லி ரொம்ப அன்பு கூர்ந்து நேசித்து அவரை நல்லா கவனிச்சுக்காங்க. ஆனாலும் அவங்க பிள்ளைங்க அவங்க கூட இல்லை, தூரமா இருக்காங்க வெளிநாட்டுல. ஆனாலும் அப்பாவை விட்டுல. அவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு தனி வீடு எடுத்து அவரை அங்க நல்ல வசதியாக அவருக்கு வச்சு, அவரை வைத்து அவருக்கு உணவு சமைச்சு வைக்க, என்னங்க பட்லர் இருப்பாங்க இல்லையா? உணவு சமைக்கிறவங்கள ஜாஸ் பட்லர் இல்லை, அவரு இங்கிலாந்து பிளேயரா? சரி, ரைட். இது உணவு சமைக்கிறவரை ஒரு ஆளை வச்சு, அப்புறம் செவிலியர் நர்சம்மா, ஒரு நர்சம்மாவையும் வச்சு அவங்களுக்கு நேரம் மருந்து கொடுக்க, உணவு கொடுக்க, எவ்வளவு பாதுகாப்பு, எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆட்களையும் வச்சு கூட அந்த வீட்டை பாதுகாக்க ஒரு செக்யூரிட்டியும், கேட்ல ஒரு செக்யூரிட்டியும் போகுது இருப்பார். நைட் அண்ட் டே ஒரு செக்யூரிட்டியும் போட்டு அவங்கள அவ்வளவா கவனிச்சுக்கிட்டாங்க அந்த அப்பா. அவரு மரிக்கும் தருவாயில இருக்கிற போது ஒரு ஐயா மாத்திரம் வந்து கேட்டுக்கிட்ட அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்பார், ஐயா நல்லா இருக்காரா? ராத்திரி தூங்குனாரா? விடிகாலையில வந்து நிற்பார். நல்லா தூங்குனாரா?
சாப்பிட்டாரா அப்படின்னு எல்லாம் அந்த கடைசி சாவர நேரம் எப்படியோ அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு. தினமும் வருவார், அடுத்த நாளும் வருவார். எப்படி இருக்காரு ஐயா, நல்லா இருக்காரா? என்னையா இவருக்கு ஒன்றும் புரியல. 2-3 நாளா வெண்டிலேட்டர் ஏதாவது வச்சாங்களா, இல்ல இயற்கையா சுவாசிக்கிறாரா? ஐயா எப்படி, என்னடா இது, கட்டின பெத்த பிள்ளைங்களே ஒரு நாள் டேடி டேடின்னு சாப்பிட்டுட்டு கட்டி சாதம் கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்பாவை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த மனுஷன் யாரு, இவருக்கு என்ன உறவுன்னு தெரியலையே, இவ்வளவு அக்கறையோட பொழுது விடிஞ்சு அவர் தான் நிற்கிறார். ஐயாவை பத்தி அவ்வளவு கரிசனையா விசாரிக்கிறார், அன்பா விசாரிக்கிறாரு. நாளைக்கு வரட்டு இவர் யார் தான் கேட்டர்லான்ட்டு அவர் பொறுத்திருந்தார். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சு விடியாம யார் தான் கேட்டான்னு நிற்கிறார். அந்த மனுஷன் தான் நிற்கிறார். ஐயா எப்படி இருக்காரு இருக்காரா அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு, உள்ளாரையும் போக மாட்டேன்றீங்க, உங்களை யாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, அந்த ஐயாவுக்கு என்ன உறவு, நீங்க யாருன்னு சொல்லும் போதுன்னு அப்பதான் அவர் முடிச்சு அவுத்து விட்டார். என்ன, நான் இந்த தெருவுல தான் நான் இருக்கிறேன், நான் சவப்பெட்டி செய்யற தொழிலாளி. யாருங்க? காஃபின் மேக்கர். பாத்தீங்களா, நம்ம தெரு ஆர்டர் வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா மனுஷன் எப்ப சாவா, எப்ப பொட்டி சேர்த்து காசு வாங்கலாம், ஏதாவது ஒரு ஆதாயம். உலகத்தாருடைய அன்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் இயேசு பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் தேவியா கருணை நிலை வரமுண்டு நிரப்புதே என் மனமே, தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்மை பாவியை நம்மை மீட்க தாவி, அவர் யாரும் கழுத்தை பிடிச்சு தள்ளல, அவரே நம்முடைய கல்வாரி சிலுவை சுமந்து காயப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த தெய்வத்தை நேசிக்கிற நேசம், உன்னை காட்டிலும் நாம ஆண்டவரை நேசிக்கிறோமா, மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கிறோமா, கர்த்தர் நிச்சயம் உன்னை கனப்படுத்துவார். அந்த ஸ்திரீயை கனப்படுத்தின மாதிரியே உன்னை கனப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, மற்றது என்னங்க, இந்த 3ஆம் வசனம் திரும்பி வாசிங்க. மார்க்கு 14:3. இருக்கையில் விலையேறப்பட்ட நலகம் என்னும் பரிமள தைலத்தை ஆண்டவருக்கு கொடுத்த. அல்லேலூயா சொல்லாமா? விலை உயர்ந்ததை கர்த்தருக்கு கொடுத்தாங்கம்மா. நாம எப்படி கொடுக்கிறோம் யோசித்து பாருங்க. அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா, அர்ப்பின் பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை வரும்போது தான் தெரியும் வீட்டுல எது தேவையில்லாம இருக்குதோ அதெல்லாம் கடவுளுக்கு. பார்த்தீங்களா, அப்படிலாம் செய்யக்கூடாது. காணிக்கை எண்ணும் போது சில நேரங்கள்ல நான் இருப்பேன், காணிக்கை எண்ணுவாங்க, அப்ப நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. சில சபைனா அந்த 10 ரூபாய் அப்படி போடுவாங்க, அது 4, 8, 10 மடிச்சு போட்டிருக்கோம், அதை பிரிச்சா கிழிஞ்சிரும். அவ்வளவு பழைய நோட்டை கடவுள் கிழிஞ்சது, சில கரையானது, இதெல்லாம் விலையேறப்பட்டது. சும்மா ஆண்டவர் அந்த ஸ்திரீயை கனப்படுத்தல, மேன்மையாக வைக்கல. நாம ஐயா இதுக்கு நாங்க எங்கேயா பேங்க்ல போய் புது நோட்டு வாங்கணுமா அப்படிலாம் சொல்ல இருக்கிறதுல. நான் அப்படிதான் அந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன இருக்குதோ அதுல நல்லதா புதுசா இருக்கிறது தான் கடவுளுக்கு நான். அல்லேலூயா. ஆமா, இந்த கிழிஞ்சதெல்லாம் போடாதீங்க. சில கர்த்தர் உமக்கு விலையேறும் பெற்றதை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு விலையேறும் பெற்றதை நாம கொடுக்கணும். கடவுளுக்கு சிறந்ததை தான் நாம கொடுக்கணும்.
நன்றாக இருக்கும் போதுங்க கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த லெந்தன்னும் தவ காலத்துல நீ வந்திருக்கலாம். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உனக்கு பதில் கொடுப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருக்கு நாம் விலையேற பெற்றதை கொடுப்போம், விலையேற பெற்றதை கொடுப்போம், உயர்ந்ததை கொடுப்போம், சிறந்ததை கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். படிங்க அந்த வசனம் திருப்பியும். வெளியேறப்பட்ட பார்த்தீங்களா, அந்த அம்மா அத முழுசா கொடுத்தாங்க. பாதி கொடுத்துட்டு பாதி வீட்டுக்கு எடுத்துட்டு போல. she poured all, எல்லாவற்றையும் she poured everything, எல்லாவற்றையும் அதை உடைச்சு ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு பாதி பாதி தான், பாதி ஆண்டவருக்கு, பாதி இப்படிதான் பிசாசுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்காரு ஞானவர்களே, யோசித்து பாருங்க. முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஐயா, முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம முழுசா கொடுத்திருக்கிறோமா? முழுசா கொடுத்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு என்னை முழுசா தக்க முடியும். இந்த லெந்தன்னும் தவக்காலம் ஆண்டவரே, பாதி உலகத்துக்கும் பாதி ஆண்டவருக்குமா நான் இருந்துட்டேன். இனி அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் முழுமையா என்னை உமக்கென்று படைக்கிறேன். இந்த தவ காலத்துல உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே என்று சொல்லி நாம் முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுங்க கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார், நம்மை உயர்ந்த இடங்கள்ல வைப்பார். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுசா கொடுக்கணும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அது மாத்திரமல்ல, வாசி பாருங்க அந்த மார்க்ல 7ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். இவள் தன்னால் என்றதை செய்தால் ஆண்டவர் இன்னும் சில நாட்களிலே அவர் கல்வாரி சிலுவைக்கு போயிடுவார். ஒரு தொலைநோக்கு பார்வை அந்த அம்மாவுக்கு இருந்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக ஆண்டவரே சொல்றார், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து சிலுவையில ஜீவனை விட்டுடுவேன். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அவர்கள் ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்தது. இயேசுவை குறித்த ஒரு அறிவு, ஒரு ஞானம் கர்த்தர் இயேசுவை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு, புரிதல் இருந்தது என்று சொல்லிப்பாங்க. நாமும் அப்படிதான் ஏதோ வரோம் போறோமா வழியா. ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் தான் முடியும், என் வியாதியை நீக்க அவர் தான் முடியும். அவரை அறிந்திருக்கணும். இன்னும் 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 ஆண்டவரை பற்றிய அறிவு. பவுல் சொல்றார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளெல்லாம் அற்பமா எண்ணுகிற குப்பையா நான் விட்டுட்டேன்னு சொல்றார். ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு நோக்கம் இருக்குதுங்க. நாம எப்படி ஒரு டாக்டர்கிட்ட பார்க்க ஒருத்தர் வந்தார். டாக்டரை பார்க்க வந்த உடனே டாக்டர் தான் சிறந்ததுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்ப தடிக்கு விட்டா டாக்டர் ஆயிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த காலத்துல டாக்டர்ன்றது ரொம்ப சிறப்பா, ரொம்ப ஞானம் படிச்சவங்க. டாக்டர்னா அந்த ஸ்டடீஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது 40-50 வருஷத்துக்கு முன்னால். அடுத்தது இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, அது சில்வர்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் ரொம்ப ஞானம் படிச்சவங்க. அது டாக்டர்கிட்ட ஒருத்தர் வர்றாரு. சரி, வந்தோன்னா வாயை திறந்தாரு. அவரும் நாக்க நீட்டினாரு, சட்டையை கழட்டினாரு. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டார் டாக்டர். அவர் சொல்றாரு, ஒன்றும் பண்ணலீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னாரு. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பின்ன என்ன? இல்ல, ஸ்கூல் ஆண்டு விழா உங்களுக்கு அதை தலைமை தாங்கிறதுக்கு டேட்டு புக் பண்றதுக்கு என்ன அனுப்பிச்சாங்க. ஞானம் எப்படி இவ தைலம் பூச பாருங்க. என்னுடைய அடக்கத்துக்கு முன்னதாக தைலம் பூசினாவ
என் அடக்கத்துக்காக கர்த்தரை நோக்கின ஒரு பார்வை இருக்கணும் நமக்கு. ஆண்டவரே, கீழான பார்வை அல்ல, மேலான பார்வை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் அந்த ஸ்திரீயை கனப்படுத்தினார், அந்த ஸ்திரீயை மெச்சிக்கொண்டார், அந்த ஸ்திரீயை உயர்த்தினார். உன்னையும் அதே விதமாகத்தான் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இருக்கா? ஆண்டவருக்கு முழுவதுமா கொடுத்திருக்கிறோமா? பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனம், அந்த தைலத்தை உடைத்தாள். She broke the bottle. அல்லேலூயா. ஆண்டவர் அவரை புட்டியில அடைச்சி வைக்கிற கடவுள் அல்ல. அவருடைய வாசனை இந்த உலகம் எங்கும் பரவணும். பாருங்க, அந்த பாட்டில உடைச்ச உடனே வெளியேற பெற்ற ஒரு நல்ல பரிமள தைலம் இல்லையா? ஆகவே அவர் பாருங்க, அந்த வீடெல்லாம் வாசனையால் நிறைஞ்சிருக்கும், அந்த வீதி எல்லாம் வாசனையால் நிறைஞ்சிருக்கும் இல்லையா? அது ஆண்டவர் உலகம் பாருங்க. அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறே. அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. எங்க வாசிக்கிறோம்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உன்னத பாட்டு. உம்முடைய பரிமள தைலங்கள், உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய். She broke the bottle. அந்த தைலத்தை ஊற்றினார், சிரசிலே ஊற்றினார். மத்தேயுல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன, லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் 38ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இதே சம்பவத்தை லூக்கா சொல்றாரு. பாவியாகிய ஒரு ஸ்திரீ அறிந்து ஒரு பரணிய பரிமள தைலம் கொண்டு வந்து அவர்கள் இயேசுடைய பாதத்தின் அருகே பின்பாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிற, பார்த்தீங்களா? பூசினாள். அதே அதிகாரம் 47 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. போதுங்க, இவள் மிகவும் அன்புக்குள். பார்த்தீங்களா? அதுதான் மறந்துடக்கூடாது. அவள் உடைச்சாள். பாருங்க, வாசனை. இயேசுவை பத்தி நாம் இந்த வாசனை வீசுகிறவளா இருக்கணும். நம்ம மேல என்ன வாசனை வீசுது யோசிப்பா. இயேசு நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும், சாட்சியாய் வாழணும். ஆண்டவர் சாட்சியாய் நாம் ஜீவிக்கணும். ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லணும். இவள் தன்னால் இயன்றதை செய்தார் இல்லையா? சொல்றாரு இல்லையா? ஆண்டவரு எங்க சொல்லியிருக்காரு பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தால். போதுங்க. பார்த்தீங்களா? நாமும் ஆண்டவருக்கு நம்மால் இயன்றத நாம செய்யணும். ஊழியம் செஞ்சே ஆகணும். மறந்துடக்கூடாது. முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்.
ஆண்டவரை முழுமையாய் நேசிக்கணும். நம்மை காட்டிலும் ஆண்டவர் நேசிக்கணும், மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கணும், முழுமையாய் நேசிக்கணும். விலை உயர்ந்தது கடவுளுக்கு நாம் சிறப்பானது தான் கடவுளுக்கு தரணும். பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் இந்த மரியாள் செஞ்சாங்க என்று சொல்லி உடைத்தால் வாசனை வீசுகிறவங்களா ஆண்டவருடைய வாசனையே நாம் உலகெங்கும் வீச செய்யணும். மறந்துடக்கூடாதுங்க. அவள் தன்னால் இயன்றதை செய்தார். ஆண்டவர் உங்களால முடியாதது ஒண்ணு செய்யன்னு சொல்ல மாட்டார். நம்மால் முடிஞ்சதை கடவுளுக்கென்று, இது இட்ஸ் ஜஸ்ட் பட் ஒன் லைஃப் சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஆனால் இயேசுவுக்காக நீ என்ன செய்கிறியோ அதுதான் நிலைச்சிருக்கும் சொல்றார் ஒரு பக்தன். அல்லேலூயா. ஆகவே நாம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். கர்த்தர் உனக்கு ஒரு தாளந்து கொடுக்காம வச்சிருக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு தாளந்து உனக்கு கொடுத்திருப்பார். இசைக்கிற கருவியை மீட்டுற தாளந்து, பாடுகிற தாளந்து, ஜெபிக்கிற தாளந்து கொடுக்கிற எப்படியாவது ஒரு தாளந்து உனக்கு இருக்கும். ஆண்டவர் பார்த்தீங்களா, மறந்துடாத. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க, ஆண்டவருக்காக தன்னால் என்னது நீ செய்யும் போது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம் பாருங்க. அதே 8ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். அதே, இவள் தன்னால் என்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனை முந்தி கொண்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய காரியத்துல நாம முன்ன நிக்கணுங்க. அல்லேலூயா. முந்தி கொண்டார். கர்த்தருடைய காரியத்துல நாம் முந்தி கொள்ளணும். அது எதுவா இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய காரியத்துல நாம் பிந்தி இருக்கவே கூடாது. உலகத்துல சொல்லுவாங்க பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது கடவுளுக்காக நீ முந்திக்கணும். அப்பதான் உன்னை மேன்மையாய் வைப்பார். கடவுளுக்கு முன்ன வரணும். ஆண்டவரை தொழுது கொள்ள கடவுள் காரியத்துல முன்ன நிற்கணும். கடவுளுக்காக ஏதாவது செய்யணும். ஆண்டவருக்காக நாம் முந்தி கொள்ளும் போது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவார். கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.